எங்கே போன நீ? போனை எங்கே வச்ச? இந்த மாதிரி பேச எங்கேருந்து கற்றுக்கிட்ட? இந்த மாதிரி பேசுறதுக்கு எங்கேருந்து கற்றுக்கிட்ட? இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோமா இல்லைங்களா? கேள்வி கேட்போமா இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேசுறதுக்கு வேர் டிட் யூ அப்படின்னு பேசி பக்கத்தில் ஒரு வெர்பை போடுங்க. அந்த வெர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக இருக்கணும். நான் வந்து பலமுறை சொல்கிறேன், சரிங்களா? என்ன வெர்பாக இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அதாவது V1 வெர்ப். இப்போ எங்கே போன நீ அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா எப்படி கேட்கலாம்? நம்ம வந்து கடந்த காலத்தை பற்றி தானே பேசுகிறோம். எங்கே போனேன், அந்த போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் கோ. இந்த கோவோட பாஸ்ட்டு வென்ட்டு. அதெல்லாம் இந்த வென்ட்டுலாம் போட்டு பேசக்கூடாது. வேர் டிட் யூ கோ அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா டிட் அப்படிங்கிறதே ஒரு பாஸ்ட் தான். அதனால அது கூட சேர்ந்து அது அந்த வாக்கியத்தில் நம்ம அந்த அந்த வென்ட்டுன்ற வார்த்தையை சேர்த்துக்க தேவை கிடையாது. இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான் போட்டு பேசணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேர் டிட் யூ கோ அப்படின்னா எங்கே போன நீ. சரி, எல்லாரும் எங்கே போனாங்க? எல்லாரும் அப்படி எங்கே தான் போனாங்க? எல்லோரும் எங்கே சென்றார்கள் அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? வேர் டிட் எவ்ரி ஒன் கோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து இந்த எவ்ரி ஒன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக எவ்ரிபடி அப்படின்ற வார்த்தையை போட்டு பேசலாமா அப்படிங்கிறீங்களா? தாராளமா. வேர் டிட் எவ்ரிபடி கோ, வேர் டிட் எவ்ரி ஒன் கோ, ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான், சரிங்களா? வேர் டிட் எவ்ரி ஒன் கோ, வேர் டிட் எவ்ரிபடி கோ. உங்களுக்கு எப்படி பேசுறதுக்கு வசதியாக இருக்கோ அப்படி பேசிக்கோங்க. என்ன அர்த்தம்? எல்லாரும் எங்கே போனாங்க. நேற்று நீ எங்கே போன? இப்போ நீ எங்கே சென்றாய், அதாவது நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்கலாம்? இப்போ தானே பார்த்தோம். வேர் டிட் யூ கோ அப்படிங்கிறீங்களா? சரி, இப்போ நேற்று அப்படின்னா எஸ்டர்டே, அவ்வளோதான், சேர்த்துக்கோங்க. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. நேற்று நீ எங்கே போன அப்படின்னு அர்த்தங்களா? சரி, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே தான் போனேன், சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போன நீ அப்படின்னு கேட்கணும். இந்த கொல்லாம அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் நம்ம வந்து சேர்த்து பேசுறது உண்டு. சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே தான் போனேன் அப்படிலாம் பேசுறது. அதாவது சொல்லாமல் எங்கே சென்றாய். நம்ம தமிழில் பேச்சு தமிழில் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே தான் போனேன் அப்படின்னு கேட்போம். எப்படிங்க கேட்கலாம்? இப்போது எங்கே போன அப்படின்னா வேர் டிட் யூ கோ. சரி, வித்தவுட் டெல்லிங் அப்படின்னா சொல்லாமல். வேர் டிட் யூ கோ வித்தவுட் டெல்லிங். சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போன நீ அப்படின்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, வேறு டிட்னு போட்டு பக்கத்தில் ஐ வி யூ தே ஹி ஷி இட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் போட்டு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை போட்டு பேச போகிறீங்க. இப்படி தான் வாக்கியத்தை அமைக்கிற முறை. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? வேர் டிட் தே கோ அப்படின்னா அவர்கள் எங்கே சென்றார்கள். வேர் டிட் ஷி கோ அப்படின்னா அவள் எங்கே சென்றாள். வேர் டிட் ஹி கோ அப்படின்னா அவன் எங்கே சென்றான், இல்லைன்னா அவர் எங்கே சென்றார். வேர் டிட் வி கோ அப்படின்னா நாம் எங்கே சென்றோம். வேர் டிட் இட் கோ அப்படின்னா வேர் டிட் இட் கோ அப்படின்னா வேர் டிட் இட் கோ, அது எங்கே போச்சு, அது எங்கே சென்றது. வேர் டிட் ஐ கோ அப்படின்னா நான் எங்கே போனேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வேர் டிட் யூ கோ அப்படின்னா வேர் டிட் யூ கோ, எங்கே போன நீ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஃபோனை எங்கே வச்ச? நான் எங்கேயோ தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. ஃபோனை எங்கே தான் வச்ச? வேர் டிட் யூ கீப் த ஃபோன் அப்படின்னு கேட்கலாம். வேர் டிட் யூ கீப் த ஃபோன், வேர் டிட் யூ கீப் த ஃபோன் அப்படின்னா ஃபோனை எங்கே வச்ச. சார்ஜரை எங்கே வச்ச அப்படின்னா வேர் டிட் யூ கீப் த சார்ஜர். வேர் டிட் யூ கீப் த சார்ஜர் அப்படின்னா சார்ஜரை எங்கே வச்ச. அந்த ஃபைலை எங்கே வச்ச நீ, அந்த ஃபைலை எங்கே வச்ச, அந்த ஃபைலை எங்கே வச்சுங்க. வேர் டிட் யூ சொல்லுங்க கீப். வேர் டிட் யூ கீப் த ஃபைல். இந்த த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மனசில் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்த, இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வேர் டிட் யூ ஒர்க் பிஃபோர். வேர் டிட் யூ ஒர்க் பிஃபோர், வேர் டிட் யூ ஒர்க் பிஃபோர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட நீ, எங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இந்த கற்றுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் லேர்ன் அப்படிங்கிறீங்களா? சரி, வேர் டிட் யூ அப்புறம் லேர்ன் அப்படிங்கிறீங்களா? சரி, வேர் டிட் யூ லேர்ன் அப்படின்னா அதாவது இங்கே கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் அப்படின்னா ஆல் திஸ் அப்படின்னு பேசலாம். வேர் டிட் யூ லேர்ன் ஆல் திஸ், இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட நீ. இந்த மாதிரி டான்ஸ் பண்ண எங்கேருந்து கற்றுக்கிட்ட நீ, இந்த மாதிரி டான்ஸ் பண்ண எங்கே கற்றுக்கிட்ட. வேர் டிட் யூ லேர்ன் அப்படின்னா எங்கே கற்றுக்கிட்ட. டு டான்ஸ் அப்படின்னா டான்ஸ் பண்ண, அதாவது ஆட. லைக் திஸ் அப்படின்னா இதை போன்று, இந்த மாதிரி, இதை போல. வேர் டிட் யூ லேர்ன் டு டான்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி டான்ஸ் பண்ண எங்கேருந்து கற்றுக்கிட்ட, எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம்.
எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பேச? ஆ செக் அலப்பர். எங்கேருந்துடா கற்றுக்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பேச? வேர் டிட் யூ லேர்ன் அப்படின்னா எங்கே கற்றுக்கிட்ட? டு ஸ்பீக் லைக் திஸ், இதை போல பேச. டு ஸ்பீக் அப்படின்னா பேச, லைக் திஸ் அப்படின்னா இதை போல. வேர் டிட் யூ லேர்ன் டு ஸ்பீக் லைக் திஸ்? ஆ எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பேச? எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பேச? இன்னொரு முறை இப்படி பேசின பல்ல ஒவ்வொன்றா தட்டி தட்டி கொடுத்துருவேன். பேசுங்க இந்த மாதிரி. சரி, முடி எங்கே வெட்டின? எங்கடா முடி வெட்டின? முடி எங்கே வெட்டின? வேர் டிட் யூ கெட் யுவர் ஹேர் கட் அப்படின்னு கேட்கலாம். வேர் டிட் யூ கெட் யுவர் ஹேர் கட்? வேர் டிட் யூ கெட் யுவர் ஹேர் கட்? முடி எங்கே வெட்டினானே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நேற்று நைட்டு எங்கே ஸ்டே பண்ண? ஓ, எங்கே ஸ்டே பண்ண அப்படின்னா வேர் டிட் யூ ஸ்டே. ஸ்டே அப்படிங்கிறதே ஒரு வெர்பு தான். வேர் டிட் யூ ஸ்டே அப்படின்னா எங்கே ஸ்டே பண்ண. லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று நைட்டு, கடந்த இரவு. வேர் டிட் யூ ஸ்டே லாஸ்ட் நைட்? நேற்று நைட்டு எங்கே ஸ்டே பண்ண? இதை எங்கே வாங்கின? இப்போ வாங்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? BUY, பை அப்படிங்கிறீங்களா? சரி, வேர் டிட் யூ பை அப்படின்னா இதை எங்கே வாங்கினேன். வேர் டிட் யூ பை அப்படின்னா எங்கே வாங்கினேன். திஸ் அப்படின்னா இதை. வேர் டிட் யூ பை திஸ்? இதை எங்கே வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கினேன், எங்கே வாங்கினீங்க. வேர் டிட் யூ பை திஸ் ட்ரெஸ்? அவ்வளோதான். வேர் டிட் யூ பை திஸ் ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கினீங்க. இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கினேன். ரிமோட்டை எங்கே வச்ச நீ? ரிமோட்டை எங்கே வச்ச? வேர் டிட் யூ புட்டுன்ற வார்த்தையை போட்டு பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க. வேர் டிட் யூ புட் த ரிமோட் அப்படின்னா ரிமோட்டை எங்கே வச்ச அப்படின்னு அர்த்தம். இந்த புட்டு அப்படின்னா போடு அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிலாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? வேர் டிட் யூ புட் த ரிமோட் அப்படின்னா ரிமோட்டை எங்கே வச்ச அப்படின்னு அர்த்தம். ரிமோட்டை எங்கே போட்ட? சரி விடுங்க, அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கோங்க. அவர் எங்கே பார்த்த நீ? வேர் டிட் யூ சி அப்படின்னா எங்கே பார்த்த. அவரை அப்படின்னா ஹிம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஹிம் அப்படின்னா அவரை, அவனை. வேர் டிட் யூ சி ஹிம்? அவனை நீ எங்கே பார்த்த, அவரை நீ எங்கே பார்த்த அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நேற்று நைட்டு எங்கே தூங்குனீங்க? நேற்று நைட்டு எங்கே தூங்குன? வேர் டிட் யூ தூங்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஸ்லீப் அப்படிங்கிறீங்களா? சரி, வேர் டிட் யூ ஸ்லீப் அப்படின்னா எங்கே தூங்குன. நேற்று நைட் அப்படின்னா இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பார்த்தோம். எஸ்டர்டே நைட்டா? இல்லை லாஸ்ட் நைட்டா? லாஸ்ட் நைட் அப்படிங்கிறீங்களா? வேர் டிட் யூ ஸ்லீப் லாஸ்ட் நைட்? நேற்று நைட்டு எங்கே தூங்குன. இதெல்லாம் எங்கே வாங்கினேன். இதெல்லாம் எங்கே வாங்கினேன். இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோமே, பார்த்தோமே. இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம். ஆல் திஸ் எங்கே வாங்கின அப்படின்னா வேர் டிட் யூ பை. வேர் டிட் யூ பை ஆல் திஸ். வேர் டிட் யூ பை ஆல் திஸ். வேர் டிட் யூ பை ஆல் திஸ் அப்படின்னா இதெல்லாம் எங்கே வாங்கினேன். சாவி எங்கே வச்சேன் அப்படின்னு நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்குவோம். எப்படி கேட்கலாம்? வேர் டிட் ஐ புட் மை கீஸ். வேர் டிட் ஐ புட் மை கீஸ் அப்படின்னா சாவியை எங்கே வச்சேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.